இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்மளோட 3D பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிலமெண்ட் காலி ஆயிடுச்சு. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்ன கம்பெனிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமேசானில் பை பண்ணியிருக்கோம். கம்பெனியோட பேர் பார்த்திங்கன்னா 3idea டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க. 3idea இமேஜின் கிரியேட் பிரிண்ட்னு போட்டிருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா PLA, ABS, PETG, TPU இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா வேரியபிள் கலர்ஸ் இருக்குது. வேரியபிள் கலர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட், நேச்சுரல், கிளியர், வுட்டு கிரே, எல்லோ, க்ரீன், மார்பிள், ஆரஞ்சு, ரெட்டு, சில்வர், பிளாக்கு, கார்பன் ஃபைபர், ப்ளூ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இத்தனை கலர் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வீடியோவோ இல்லை ஸ்பான்சர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது சொந்தமாக காசு போட்டு வாங்கி நம்மளாக ரிவ்யூ பண்ணுறது தான். உரமாக வச்சிடலாம் பாக்ஸை. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் இருக்குது. ஆல்ரெடி நான் ஓடிட்டுருக்க ஃபிலமெண்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே இதே கம்பெனி தான். இது வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்காக பில்லுனாலும் காட்டுறேன். நான் இது பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 889 ரூபா. அதாவது ஆர்டர் டேட்டு 1ஆந்தேதி ஆர்டர் பண்ணியிருக்கேன். 7ஆந்தேதி 8ஆந்தேதி கிட்ட நம்ம கையில் கிடச்சிது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிலமெண்ட் எப்போ காலியாச்சுன்னா இப்போ தான் ஃபிலமெண்ட் காலியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட பிரிண்டரில் இந்த ஃபிலமெண்ட் வந்து மாட்ட போகிறோம். இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த இப்படி எடுத்து விட்டாச்சுன்னா ஃபிலமெண்ட் வந்துடும். இந்த ரோலை வந்து நம்ம அப்படி மாட்ட போகிறோம். இது வந்து இது வரைக்கும் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை கட் ஆகிருக்கு. அது வந்து இதுவாக கட் ஆச்சா இல்லை வீட்டில் குட்டி பசங்க எதுவும் சேட்டை பண்ணிட்டாங்களான்னு தெரில. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து எனக்கு நல்லாவே என்ன சொல்ல நல்லா ஒரு குட் ஃபினிஷிங் எனக்கு எப்போவுமே கிடச்சிருக்கு. அதாவது இந்த பிரிண்டரும் அந்த எனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபிலமெண்ட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 220 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ வெயிட்டு வேறு என்ன போட்டிருக்காங்க. சரி, இது எப்படி மாட்டுறதுன்னு இப்படி பார்க்கலாம். இது மாட்டுறதுக்கு முன்னாடி இதில் பிரிண்ட் பண்ண ஒரு சில பொருட்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டைமர் பாக்ஸு. இது எல்லாமே என்னோடய ஐடியாஸ் கிடையாது. இது எல்லாமே நான் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் போட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணது தான். இது நேம் கீ செயின். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் இருக்கிற லோகோலாம் இருக்கிற மாதிரி பண்ண பால். இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டு சின்ன மாடலாக பண்ணியிருக்கோம். இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு. அப்புறம் நம்ம ரெடி பண்ணோமே ட்ரௌசினஸ் டிடெக்டர், அதுக்குள்ள கேஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 3D பிரிண்டரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிலமெண்ட் காலி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கினதும் அதே கம்பெனி தான், 3idea டெக்னாலஜி ஃபிலமெண்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வாங்கியிருக்கிறேன். எப்படி மாற்றணுங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோதான் ஃபிலமெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இந்த பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் சப்போர்ட்டு. இந்த ஃபிலமெண்ட் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம 3Dயில் பிரிண்ட் பண்ணது தான். இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பக்காவான ஃபினிஷிங். பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிற பாருங்க, ஒரு கிளாஸியான ஃபினிஷிங் சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. இதை வந்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப இது பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆன் பண்ணணும். இந்த பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட், இந்த 3 பின் சப்போர்ட் பண்ணதில் இது கூட இந்த ஃபிலமெண்ட்டை வச்சு நம்ம 3D பிரிண்டரில் ரெடி பண்ணது தான். ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக்கை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் என்டர் 3 ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் போயிட்டு நாசிலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 200 மேலே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா
பழைய ஃபிலமெண்ட் வந்து வெளியே வந்துடும். $200 செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்மளோட நாசில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. 216 டிகிரி வச்சுருக்கிறேன். 200 அபோவ் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து வெளியே வரும் திரும்ப. இப்போ இந்த சப்போர்ட்டை விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம லேசர் என்கிராவிங் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு வீடியோவாக பண்ணுறேன் எப்படிங்கிறது. ரீச் ஆகிட்டு ஓரளவு. இப்போ வந்து எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பழைய ஃபிலமெண்ட் அப்படியே இழுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம். பார்த்திங்கன்னா பழைய ஃபிலமெண்ட் அப்படியே கலண்டு வந்துருச்சு. ஃபுல்லாக வெளியே எடுக்கிறோம். பழைய ஃபிலமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ புதுசாக ஃபிலமெண்ட் மாட்டிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பழைய ரோலை தனியாக கழட்டிடுவோம். கழட்டிங்க வச்சுட்டு புது ரோலை அப்படி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபிலமெண்ட் வந்து இந்த மாதிரி ரோல் ஆகணும், அது மாதிரி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணணும். எவ்வளோனா 45 டிகிரி. இந்த இடத்துல க்ளோஸ்அப் பண்ணு, க்ளோஸ்வாக அந்த 45 டிகிரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிலமெண்ட்டில் இது ஒரு ஹோல் இருக்கும். பழைய ஃபிலமெண்ட் எப்படி போச்சோ அந்த ஹோல் வழியாக அப்படி தள்ளிங்கன்னா ஃபிலமெண்ட் அப்படியே இந்த வழியாக வந்துடும். கம்மி க்ளோஸ்வா தள்ளி காமிக்கிறேன். இப்படி தள்ளணும். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஹோஸை இப்படி மாட்டிட்டு இந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து ஃபுல்லாக தள்ள வேண்டியதான். எவ்வளோ தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலமெண்ட் வந்து இந்த வழியாக இப்படி வந்து இந்த வழியாக கீழே இறங்கும். கீழே டவுன் பண்ணு, கீழே கொஞ்சம் கீழே இப்படி பிடிச்சிக்கோ. சரியா? அந்த கீழே இந்த இடத்த புது ஃபிலமெண்ட் இப்போ திரும்ப ஒரு தடவை புஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி புது ஃபிலமெண்ட் வந்து இந்த மாதிரி வெளியே வந்துடும். அவ்வளோதான், மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிரிண்டருக்கு பண்ண அந்த ஃபிலமெண்ட் சப்போர்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஃபிலமெண்ட் வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி நாசில் வந்து ஹீட்டை குறைச்சி கம்மி பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஃபிலமெண்ட் மாற்றியாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ புது ஃபிலமெண்ட்டை வச்சு நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். PLA + ஒயிட் 1.75 mm காமிக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனி தான் 3 ஐடியா ஃபிலமெண்ட்.
ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த டெக்னிக்கல் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்காக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட்டு பிரிண்ட் தான் கொடுக்கும். இது எதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறேன். இது எதுக்காக அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பிரிண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 18ஆம் தேதி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு இந்த பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறுநாள் காலையில் இது வந்து 19ஆம் தேதி, அதாவது நம்ம லோக்சபா எலெக்ஷன் நடந்த டேட்டு, காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் டைம் ஸ்டாம்ப் வந்து இதில் காமிச்சிருக்கும். இந்த பிரிண்ட்டு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே அந்த பிரிண்ட் ஓடி இருக்குது. இந்த பாக்ஸ் ரெடி பண்ணது. இந்த பாக்ஸ் எதுக்காக ரெடி பண்ணோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரிண்ட்டில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பெட் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நைட்டு வந்து 8 மணி நேரம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்டரை கண்டுக்காமல் விட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இதோட பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமிக்கிறேன், பிரிண்ட் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.